ஹைலைட்டாக காமிக்கும். மெயின் திங் பார்த்தீங்கன்னா உங்கள் கிச்சனில் நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6 டேண்டம் போட்டிருக்கோம். 5 டேண்டம் வந்து கட்லரி, 2 பிளெயின் பேஸ்கெட்டு, ஒரு ஆயில் புல்லட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 விக்கர் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். விக்கர் பேஸ்கெட் போட்டு நீங்கள் ஓப்பன் விட வேண்டாம், டோர் ஷட்டர்ஸ் நீங்கள் போட்டுக்கோங்க. அதுக்கு அந்த வெண்ட் நம்ம கொடுத்துக்கோங்க. இன்னொன்று ஷட்டர்ஸ். இந்த ஷட்டர்ஸ் வந்து பிவிசி ஷட்டர்ஸ் இருக்குது, மிரர் ஷட்டர்ஸ், அக்ரிலிக் ஷட்டர்ஸ் இருக்குது, தென் அலுமினியம் ஷட்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொன்றும் காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க. இந்த ஷட்டர்ஸ் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா என்ன மிஸ்டேக் ஆகும்னா, மோர் தென் இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக விட்டால் க்ளோஸ் ஆகிருங்க, ஸ்டக்காகி நிற்காது. ஸோ இந்த இஷ்யூ இருக்குது. இது வந்து கேர்ஃபுல்லாக தான் யூசேஜ் பண்ணணும். இன்னொன்று, இந்த மாதிரி நம்ம வால் கேபினெட்ஸ், வால் பாட்ஸ், வால் கேபினெட்ஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொஃபைல் லைட் கொடுக்கும்போது ரொம்பவே ஹைலைட்டாக காமிக்கும். ஸோ அதனால தான் எப்போவுமே லைட் மஸ்ட்டுங்க. லைட் கொடுக்கும்போது ஒரு ஈவினிங் டைம் இந்த மாதிரி சன் லைட்ஸ் கம்மியாக இருக்கும்போது இந்த மாதிரி லைட்ஸ் போடும்போது ரொம்பவே ஹைலைட்டாக காமிக்கும். அந்த உள்ள ஆப்ஜெக்ட் வந்து ஹைலைட்டாக காமிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த கிச்சன் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்குது. ஃபுல்லாகவே க்ரீனிஷ் அந்த ஃப்ளவர்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான். மெயின் பார்த்தீங்கன்னா இது அலுமினியம் பொறுத்த வரையுமே ஃபுல்லாகவே ஃப்ரேம்ஸ் எல்லாமே ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாமே அலுமினியம் தான். அந்த பிவிசி ஹெச்பிஎல் ஷீட் சொல்லுவாங்க, அது திக்னஸ் வந்து 3mm திக்னஸ் தான். ஸோ அந்த 3mm திக்னஸ் இவ்வளோ வெயிட் தாங்குமானா தாராளமாக தாங்குங்க. இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ வந்தது இல்லைங்க, இது மோர் தென் இயர்ஸாக வந்துட்டுருக்குது. இது ரொம்ப ஃபெமிலியராக போயிட்டுருக்குது. ஸோ இதில் வந்து குவாலிட்டி எப்படி சூஸ் பண்ணுறது, என்ன பிராண்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸாக இருந்துச்சுன்னா எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். நம்ம போகிறது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ஹை ப்ரொஃபைலில் தான் போட்டிருக்கோம். பாருங்கள், இங்கே வந்து லாஃப்ட் எதுவுமே இல்லை, நம்ம தான் லாஃப்ட்டே நம்ம பில்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாகவே. ஏன்னா நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி, நம்ம வீட்டில் ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி, இன்னொன்று நம்ம ஸ்டோரேஜ் தகுந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து ஐடியா சஜஷன் கொடுத்து தான் ஒர்க் அவுட் பண்ணுவோம். அந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க. ஆயில் புல்லோட்டு ஒரு மேஜிக் கார்னர் கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் இது. ஸோ அதனால் வந்து மோர் தென் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் கலர் காம்பினேஷன் போடுறது பெட்டர் ஆப்ஷன்ஸு. டேண்டம், இந்த டேண்டம் பொறுத்தவரையும் நீங்கள் எஸ்எஸ் ட்ராலி வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க. மோர் தென் பார்த்தீங்கன்னா டேண்டம் போயிருங்க. டேண்டம் போனீங்கன்னா கண்டிப்பாக துரு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி, லெஸ் மெயின்டெனன்ஸ் தான். ஆனாலுமே நீங்கள் வெசல்ஸ் வாஷ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக வந்து டேண்டமில் ட்ராலியில் வச்சிடாதீங்க. அப்போ தான் மோர் தென் இயர்ஸ் லைஃப் வரும். ஸோ அதனால தான் எப்பவுமே சொல்கிறது. கீழே வந்து 2 பிளெயின் பேஸ்கெட் கொடுத்துருக்கோம். இதுவுமே நம்ம கரெக்டாக பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் பிளேட்ஸ் இங்கே மாதிரி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ப்ரீவியஸாகவே உங்கள் வீட்டில் நீங்கள் யூசேஜ் பண்ண பிளேட்ஸ் ஒரு பிளேட்ஸுக்குள்ளே கொண்டு வந்துருங்க இன்டேக் பண்ணுறதுக்கு முன்னாடி.